கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. போன வாரங்களில் நம்ம என்ன செய்தோம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல தேவனுடைய ஆவினால் ஆகும் என்று நம்ம தியானித்தோம். ஸோ நம்முடைய சுய பலத்தை கொண்டு எதையும் செய்ய முடியாது. அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் கடந்த திங்கட்கிழமை என்னோடு கூட ஒரு சம்பவத்தை உணர்த்த ஆரம்பித்தார். ஸோ அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? தலைப்பு அதுதான். தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? அப்படி தேவன் ஒரு வேளை நம்மளை விட்டு போயிட்டாரா? போயிட்டார்னா எப்படி போயிட்டார்? இருக்கிறாருனா எப்படி இருக்கிறார்? சரிங்களா? சில காரியங்களை நம்ம அறிய வேண்டும். அப்போ தேவன் போயிட்டாரு அப்படி என்றால் அதில் என்ன இருக்காது சொல்லுங்கள்? செயல் இருக்காது. அப்படி தானே? ஒரு மனுஷன் மூச்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மனுஷனு கூட எந்த ஒரு செயலுமே இருக்காது. ஆள் நல்லா அழகாக கிளம்பியிருப்பார், ஆனால் நடக்க மாட்டார். சரிங்களா? ஆனால் பேச மாட்டார். நீ என்ன தான் சொன்னாலும் அவர் எந்த செவியும் சாய்க்க மாட்டார். ஏன் சொல்லுங்கள்? மூச்சு போயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னா ஆண்டவர் இருக்கிறதனுடைய கிரியைகள் நம்மளே என்ன செய்யணும்? வெளிப்படணும். அது ஆண்டவர் செய்கிற அற்புதங்களாக இருக்கலாம், வல்லமைகளாக இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய ஜீவியத்தில் நம்ம காட்டுகிற ஆவியின் கனிகளாக இருக்கலாம், நம்முடைய சுபாவங்களாக இருக்கலாம், நம்முடைய செயல்களாக இருக்கலாம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கலாம், வெளிப்பாடுகளாக இருக்கலாம், சொப்பனங்களாக இருக்கலாம், தீர்க்க தரிசனங்களாக இருக்கலாம், ஆவிக்குரியதான எல்லா காரியங்களும் வளர்கிறதாக இருக்கலாம், அவர் மேலே இருக்கிறதான வாஞ்சை இன்னும் கூடிக்கொண்டே போய்கொண்டு இருக்கலாம். இவைகள்லாம் இருக்கிறது என்றால் நீ ஆக்டிவாக இருக்கிற. புரியுதுங்களா? ஒரு செல்லு ரீசார்ஜ் நல்லா அந்த சார்ஜ் பண்ணால் தான் அது என்ன செய்ய முடியும்? ஒர்க் பண்ண முடியும். கொஞ்ச நாள் சார்ஜ் ஆகாமல் இருந்ததுன்னா அது என்ன ஆகுது? டவுன் ஆகிடுது இல்லை, செயல்படாத போகுது இல்லை. அந்த மாதிரி தான் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கிறதான இந்த டம்ளரில் இது ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? எங்கேயோ தெரியாமல் ஒரு சின்ன ஓட்டை எங்கேயோ என் கண்ணுக்கே தெரியாமல் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ என்ன நடக்கும்? இதுலேருந்து யார் கண்ணுக்கும் தெரியாது, ஃபுல்லாக தான் இருந்தது. ஆனால் எப்படி இருக்குது? கடைசியில் நாளைக்கு பார்க்குற என்ன இருக்காது? கொஞ்சம் தண்ணி கூட இதில் இருக்காது. ஆனால் இதுக்கு பேர் என்னது? நல்ல டம்ளர் தான், புதுதாக தான் வாங்கிட்டு வந்தது. ஆனால் எங்கேருந்து எப்போ ஓட்டை விழுந்ததுன்னு தெரியவே தெரியாது. நல்லா சர்ச்சுக்கு போன ஆள் தான், நல்லா ரட்சிக்கப்பட்ட ஆள் தான், நல்லா ஆண்டவருக்காக ஓடின ஆள் தான், ஊழியம் செய்த ஆள் தான். ஆனால் இப்போ வெறும் ஆள் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கிறாரு. ஆனால் அங்கே அவருக்குள்ளே என்ன இல்லை? கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை. இப்படி ஆண்டவரை விட்டு தூரம் போகிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறாரா இல்லையா என்பது சந்தேகத்தில் நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்த மறுநாளே ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க இந்த ஊரில் இல்லை, நான் ஆரம்ப காலத்தில் இங்கே அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன், நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் எனக்கு ஃபோன் அடிக்குது. பல வருஷம் கழித்து ஃபோன் அடித்து, பாஸ்டர் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேனா இல்லையான்னு எனக்கே தெரியல. நான் எடுத்த தலைப்புக்கும் அந்த அம்மா பேசுனது கரெக்டாக இருக்கு. நான் அப்போ அவங்களுக்கு ஒரு சில காரியத்தை நான் சொன்னேன். இப்படி இருக்குதா உனக்கு? ஆமாம், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்கள் அதை கடந்து தானே வரோம். எத்தனை பேர் நாங்கள் பார்க்குறோம். சரிங்களா? என்னென்ன சூழ்நிலை உங்களுக்கு பிரச்சனை இருக்குது சொன்னேன். அப்போ நான் மீண்டும் எழும்புவேனா எழும்ப மாட்டேனா? அந்த அம்மாவுக்கு டவுட்டு. மீண்டும் எழும்புவேனா எழும்ப மாட்டான். நிச்சயமாக நீ எழும்பு, இந்த காரியத்தை செய்தனா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார், நீங்கள் மறுபடியும் உங்களை புதுப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த கேள்வியானது உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நான் அப்படியே கேட்குறேன், இயேசு கிறிஸ்து வந்தால் நம்ம போவோமா போக மாட்டோமா? என்ன பாஷ ஒரு கேள்வியாக கேட்குறீங்க? அப்புறம் எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு வரோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பரலோகத்துக்கு போகலாம், எதுக்கு வரோம்? நம்ம
நீங்கள் கொடுத்த காணிக்கை வேஸ்ட்டு, தசம்பாகம் வேஸ்ட்டு, செய்த ஊழியங்கள் வேஸ்ட்டு, நீங்கள் பண்ண தியாகங்கள் எல்லாமே என்ன செய்யுது? பிரயோஜனம் இல்லாத போடும். அப்போ நல்லா கவனிக்கணும், நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. அவர் வந்தால் எப்பயுமே நான் போவேன். அல்லேலூயா. அவர் என்ன அனுமதித்தாலும் கர்த்தர் தான் எனக்கு அனுமதிக்கிறார். ஏன்னா நான் கர்த்தரோடு இருக்கிறேன், அவர் தான் என்னை வழி நடத்துகிறார். அந்த நிச்சயத்தோடு கூட நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கணும். புரியுதுங்களா? சரி, நீங்கள் செய்திக்கு நேராக கடந்து போவோம். நியாயாதிபதிகளில் ஒரு சம்பவம் அதை குறித்து மிக தெளிவாக போடும். கர்த்தர் எப்படி நம்ம கூட இருக்கிறார், எப்படி நம்ம விட்டு விலகி போகிறார். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. சிம்சோனே, பெலிஸ்டர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டு எழும்பி கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். நல்லா கவனிக்கணும், கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனார். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், ஆண்டவர் உங்களை விட்டு விலகி போவாரா, கை விடுவாரா? பைபிளில் நிறைய வசனம் இருக்குது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதக்காரன் 27:10 சொல்ற, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ ஆண்டவர் கைவிட மாட்டார் சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சங்கீதம் 9:10 கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள் நீர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. அப்போ கர்த்தரை தேடுறவங்களை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகி போனார். சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகி போனார். கர்த்தருடைய ஆவியை அவன் இழந்து போனான். எதனால் அவன் இழந்து போனான் சொல்லுங்க? எதனால் அவன் இழந்து போனான்? சிம்சோன் யாரு? ஒரு நியாயாதிபதி, ஆண்டவர் ஏற்படுத்தின நியாயாதிபதி, இஸ்ரவேலை ஆளுகை செய்யக்கூடியவர், இஸ்ரவேலை வழிநடத்தக்கூடியவர். அவருக்கு ஆண்டவர் விசேஷித்த பொருத்தனையை கொடுத்திருந்தார். அவர் நசரேய அதாவது அந்த பொருத்தனையில் இருந்தார். அந்த நசரேய பொருத்தனையில் இருந்த அந்த மனுஷன், அவர் கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருடைய உறவில், ஆண்டவருக்கும் அவருக்கு இருந்த உறவில் சரியாக இருக்கணும் என்பது தான் அவருடைய பொருத்தனை. ஆனால் அவருடைய பலம் நல்ல நெசர் ஆண்டவர் அவர் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை கொடுத்துருந்தார். அந்த பலத்தை கொண்டு சில காரியங்கள்லாம் செய்திருக்கிறார். புரியுதுங்களா? அப்போது இந்த பலனாக இருந்த மனுஷன் எப்படி வழி விலகி போகிறார்? அந்த பலனை இழந்து போகிறார். இழந்து போகிறதுக்கான காரணம் என்ன? எங்கிருந்து அவர் விலகி போகிறார்னா, உலகத்தினால் அவர் வழி விலகி போகிறார். உலகம் அவருக்கு பெரிதாக தோன்றினது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை அவருக்கு விளையாட்டாக தோன்றுது. சரிங்களா? அப்போ தேவனுடைய காரியத்தில் அவர் விளையாட ஆரம்பித்தார். அதனால் ஆண்டவர் அவரை விட்டு தூரம் போகிறார். அப்போ தேவனை மறந்து பாவத்தில் வாழுகிற மனுஷனு கூட கர்த்தருடைய ஆவியானவர் போராட மாட்டார். புரியுதுங்களா? அவனை விட்டு வெளியே ஆண்டவர் போகிறார். அப்போ இந்த சிம்சோன் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பெண்ணை காண்கிறான். அப்படி கண்ணுக்கு என்ன செய்யுது? பிடித்தமாக இருக்கிறது. இன்னொரு வேசியை பார்க்குறான், அவன் கண்களுக்கு என்ன செய்யுது? பிடித்தமாக இருக்குது. இன்னொரு இடத்துல போயிட்டு தெளிலால் என்றதான ஒரு பெண்ணை பார்க்குறான், அந்த பெண்ணு கூட வாழுகிறான். புரியுதுங்களா? ஸோ இப்படி அந்த பெண்ணு கூட வாழும்போது அவன் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறேன் என்று தெரியாமல் அவன் அந்த வாழ்க்கையை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த அம்மா கூட பார்த்தீங்கன்னா அந்த தெளிலால், அந்த தெளிலாளுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக போடப்படுது. சரிங்களா? அந்த அம்மா ஒரு மோசமானவங்க. ஸோ அப்போ அந்த மோசமான ஒரு லேடியினிடத்தில் உறவு வைத்திருக்கிறதான இந்த சிம்சோன் எப்படிப்பட்ட கேரக்டர் உடையவனாக இருப்பான்? தேவனுடைய சுபாவம் அவனுக்குள்ளே இருக்குமா? தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே தங்கியிருப்பாரா? நிச்சயமான செய்து இருக்காது. ஆனாலுமே கர்த்தர் அவனை எப்படியாவது வெளியே வருவான் என்று ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த பெண் என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா, உன் பலன் எதில் இருக்குது?
நீங்கள் நியாயாதிபதிகள் 16:5 படித்து பார்த்தீங்கன்னா, சிம்சோனுடைய மகா பலம் எதில் இருக்குது? அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், பெலிஸ்தருடைய அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு, மைக்கில் கூட படிங்கம்மா, நாங்கள் எதினாலே அவனை கட்டி சிறுமைப்படுத்துவோம், எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார். இங்க பாருங்க, தெளிலால் கிட்ட வந்துட்டு பெலிஸ்தர்கள், சத்துரு, எதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவனை எப்படி நாங்க நினைச்சு வஞ்சிக்க முடியும், நீ வஞ்சனை செய்யு, அவனை எப்படி நாங்க மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி அறிந்து கொள்ளு. நான் அவங்களை என்ன செய்ய போறேன், அவனை கேலி கூத்தாக்க மாற்ற போகிறோம், அவனை பரியாசம் பண்ண போகிறோம், அதுக்கு உனக்கு என்ன வேணும்? பாருங்களா, எதிராளி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட, பொருத்தனை பண்ணப்பட்ட, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு நியாயாதிபதியாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு தாசனை அன்றைக்கு ஒரு எதிராளியாக இருக்கிறதான சத்துரு எப்படி விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். உன் விசுவாசத்தை, கர்த்தர் மேலே நீ வைத்திருக்கிற பக்தியை, அந்த பரிசுத்தத்தை கெடுக்கிறதுக்கு, இன்றைக்கு வஞ்சிக்கிறதுக்காக பிசாசான ஆயத்தமாக இருக்கிறானா இல்லையா? மிக தந்திரமா சொல்ல, எப்படி வஞ்சிக்கலாம், எப்படி அவனை மேற்கொள்ளலாம். வேற யாரால மேற்கொள்ள முடியாது. சிம்சோனுடைய பலத்தை யாரால அறிய முடியாது. சிம்சோனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பலம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லி. அந்த பலத்தை மேற்கொள்றதுக்கு ஒரு தந்திரமான சூழ்ச்சியை பிசாசானவன் கொண்டுட்டு வருகிறான். ஒரு அழகான ஒரு லேடி மூலமாக, ஒரு அழகான ஒரு மனுஷன் மூலமாக உனக்கு ஒரு சோதனையை கொண்டுட்டு வருகிறான். ஒரு அழகான படத்தின் மூலமாக ஒரு சோதனையை கொண்டுட்டு வருகிறான். வாலிப பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு வயதுக்கு ஏற்றதான இச்சைகளை காட்டி ஒரு சோதனை உண்டாக்குகிறான். உன்னுடைய விசுவாசத்தை எடுத்து போடுவதற்காக, உன்னை அவனுடைய கைக்குள்ள கொண்டு வருவதற்காக. எது அழகாக தோன்றினதோ, அந்த எந்த கண்ணால பார்த்தானோ அந்த 2 கண்ணும் பிடுங்கப்பட்டதா இல்லையா? அது காரணம் யாரு? அந்த தெளிலால் தான். அதனால தான் நீங்கள் நீதிமொழிகளில் 23வது அதிகாரம் 27, 28 வசனத்தில் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாலமோன் மிக தெளிவாக எழுதுகிறாரு. அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது பாருங்க. வேசி, ஆழமான படுகுழி, பரஸ்திரி, இடுக்கமான கிணறு. 28, அவள் கொள்ளைக்காரர் போல பதிவிருந்து பாதகரை பெருக பண்ண. அப்ப நல்லா கவனிங்க, அவருடைய கேரக்டர் மிக தெளிவாக, படுகுழி அது, உன்னை கொண்டு போய் நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு விஷயம் அது, அதில் விழுந்து போகாத. ஆண்டவர் மிகவும் எச்சரிக்கிறார். உலகத்தினுடைய சிற்றின்பத்துக்காக, உலகத்துடைய பாவத்திற்காக, பிசாசு காட்டுகிறதான இச்சைகளுக்கு பின்னாடி ஓடி போய் உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் குடும்பத்தையும் கெடுக்கிறதான இப்படிப்பட்ட செயல் என்ன செய்யும் கேட்டினா, கர்த்தரை விட்டு நம்மை தூரம் கொண்டு போகும். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆனால் சிம்சோன் பார்த்தீங்கன்னா அவன் விளையாட்டாக செய்கிறாங்க. அவனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சிருந்தாரா? அந்த அம்மா கேட்குது, உன்னுடைய பலம் எதில் இருக்குது சொல்லு அப்படின்னு. அப்போ இவர் சொல்லுவார், ஒரு நாள் என்ன செய்யுங்க, ஒரு கயிறில் நல்லா என்ன செய்யுங்க, நல்ல கயிறு எடுத்து கட்டி நீங்கள் என்ன செஞ்சுடுங்க, போட்டுனா கட்டிட்டுனா என்னுடைய பலம் போயிடும் சொன்னாரா இல்லையா? மறுபடியும் அந்த அம்மா சொல்லும், பெலிஸ்தர் வந்துட்டா அப்படின்னு சொல்லவொன்னே என்ன ஆகும், இந்த கயிறெல்லாம் நெருப்பு பட்டது போல் என்ன செஞ்சிடும், அருந்து ஓடிப்போம். 2வது முறையும் அதே போல் சொல்லுவா போல், என்னுடைய சடையெல்லாம் முடியெல்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் பின்னிட்டு நீங்கள் ஒரு ஆணி எடுத்து அடிச்சிட்டிங்கன்னா அதை என்ன செஞ்சிடும், என் பலம் போயிடும். அப்போ பல முறை இந்த சிம்சோன் பொய்யா அவனுடைய பலத்தை மறைக்கிறதுக்கு
அவன் அங்கே சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நீ உண்மையா என்னை நேசித்து இருந்தால் நீ உள்ளதை சொல்லியிருப்ப. ஆனால் உன்னுடைய இருதயத்தில் என்னை நேசிக்கல, சும்மா சொல்கிற. என்னை நேசிக்காமல் என்ன செய்கிற, என் கூட நீ வாழ்கிற என்று சொல்லி அனுதினமும் வார்த்தையினால அவனை மிகுந்த காயப்படுத்தி கொண்டே இருந்தான். அவன் ஆத்துமா ரொம்ப வியாகுலப்பட்டு, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் ஆத்துமா எப்படி தான் வியாகுலப்பட்டு இருந்தது. மன போராட்டத்தில் இருந்தான். ஏதோ ஒன்று அவனை அதை விட்டு வெளியே வர முடியல. அவன் மன போராட்டத்தில் இருந்து என்ன செய்யறது, நான் வாழ்றதை விட செத்தாலே போதும் என்ற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டான். விளையாடி விளையாடி பார்த்தான், புரியுதுங்களா, பரியாசம் பண்ணி பார்த்தான், அவங்கள மேற்கொண்டு பார்த்தான் பெலிஸ்தர்களை. ஆனால் இந்த தெளிலால் மேற்கொள்ள முடியல. இந்த தெளில என்ன பண்ணாங்க தெரியுங்களா, எதுக்காக இந்த வேலையை பார்க்குறாங்க, காசு வாங்கிட்டாங்க. யார்கிட்ட? 1000 வெள்ளிக்காசுக்கு மேலே நினச்சிட்டாங்க, வாங்கிட்டாங்க. பாருங்க, சிநேகிதன் என்றும் பாராமல், சரியா, நம்ம கூட இருக்கிறான் என்றும் பாராமல் பணத்துக்காக என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சிநேகிதனை காட்டி கொடுக்குறாங்க இல்லையா? அந்த நாளில் அப்படி தானா, பணத்துக்காக கொள்கையும் விற்றுருவான், எல்லாத்தையும் விற்றுருவான் அந்த காலத்தில். இந்த காலத்தில் அப்படி தான் நினைக்கிறேன். பணத்துக்கு எதையுமே செய்வான். அப்போ பணத்துக்காக இந்த சிம்சோனை காட்டி கொடுத்தான். ஆனால் யூதாஸ் காரியத்து எதுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தான் இயேசு கிறிஸ்துவ சொல்லுங்க? எவ்வளோக்காக? 30 வெள்ளிக்காசை சம்பாதிக்க முடியாது. எத்தனை 30 வெள்ளிக்காசுகள் இந்த உலகத்தில் வந்திருக்கானா, இயேசு கிறிஸ்துவ கொண்டு வர முடிஞ்சா? அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை அவன் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான், பணத்துக்காக. பண ஆசை பார்த்தீங்கல்ல, பணம் எப்படி வந்தாலும் அதை வாங்கிக்கலான்னு பார்க்குறான். நம்ம செய்கிறது தவறா அது சரியானதா என்பது அறியாமல் பணத்துக்காக வாழ்கிற மக்கள் இன்றைக்கி நிறைய இருக்கிறாங்க. பணத்துக்காக பொல்லாப்பு செய்கிற இருக்கிறாங்க, பணத்துக்காக பாவத்தில் வாழ்கிற இருக்கிறாங்க, பணத்துக்காக கொலை செய்கிறவர் இருக்கிறாங்க. அது அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். நல்லா கவனிக்கணும். இந்த அம்மா பணத்தை வாங்கிட்டு தன்னை நேசித்தவனை காட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் மத்தேயு 7வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து பாருங்களா. மத்தேயு 7:6. இன்னொருத்தவங்க கலாத்தியர் 6:7 படிங்களா. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், போடாதேங்க. இங்க நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார், நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வந்திருக்கிற, ஆண்டவருக்காக வாழ வந்திருக்க. உன்னுடைய பரிசுத்த ஜீவியத்தை, ஆத்துமாவை நாய்களுக்கு போடாத. அதுக்கப்புறம் போட்டா தங்கள் கால்களால் அங்களை மிதித்து, அதன் அருமை தெரியாதுங்க. சிம்சோனுடைய அருமை தெரியாது, புரியுங்களா? உன்னுடைய பரிசுத்த ஜீவித்தை குறித்து தெரியாது, உன்னுடைய கமிட்மெண்ட்டை குறித்து தெரியாது, உன்னுடைய வாழ்க்கை குறித்து தெரியாது, உன் ஆரம்ப காலத்தை குறித்து தெரியாது, உன்னுடைய பக்தியை குறித்து அவனுக்கு தெரியாது. அதனால நாய்களுக்கு முன்னாக உன் வாழ்க்கையை போடாதுங்க. அதுக்கப்புறம் சீறி போடும். இதை யார் சொன்னா? நானா சொன்னேன்? இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே சொல்லிட்டார். அதைத்தான் இந்த அம்மாவும் செஞ்சிருக்கு தெரியுங்களா. கலாத்தியரில் 6:7 படிங்களா. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. அந்த கீழுள்ள வசனத்தை அப்புறமா படிங்க சிஸ்டர். மோசம் போகாதிருங்கள் யாருக்கு சொல்றாரு? பவுல் கலாத்தியர் சபைக்கு, விசுவாசிகளுக்கு சொல்றாரு. நல்ல ஓடினீர்கள், உங்களை மயக்கினது யாரு? புத்தி இல்லாத கலாத்தியரே, ஏன் வழி விலகி போனீங்க கேட்கிறாரு. அப்போ மோசம் போகாதிருங்க. நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்பாய். எழுதி வச்சு கொள்ளுங்க. நீ எதை செய்யறியோ அதை நம்ம என்ன செய்யறோம்? அறுப்போம் என்று சொல்றார். அதனால எதை விதைக்கிறோம்? மாம்சத்தை வாசிங்க சிஸ்டர். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்திற்கென்று அழிவை அரிப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ மாம்சத்துக்கென்று விதைத்தால் அது அழிவு, சரீரம் அழிவு, வயிறு
எதுக்கு இருக்குது? ஒரு ஜான் வயிறு சொல்கிறல்ல, இந்த வயிறு எதுக்கு இருக்குது? நீ சாப்பிடுவ சாப்பாட்டு இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் உலகம் ஃபுல்லாக ஓடிக்கொண்டு கிடக்கிறாய், உழைத்து கொண்டு கிடக்கிறாய், நீ செயல்பட்டு கொண்டு கிடக்கிற. ஆனால் இந்த வயிறும் இந்த சரீரமும் அழியும். உன் ஆத்துமாவை அழிவிலிருந்து காக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை தான். அல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ள இருக்கிற வாழ்க்கை தான். அவன் எதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் இல்லாம, கர்த்தருடைய ஆவி இல்லாம எதுக்கு நம்ம வாழ்றோம்? சாட்சி உள்ள ஜீவியம் ரொம்ப முக்கியமானது. இங்க மிக தெளிவா சொல்றாரு. பார்த்தீங்கன்னா, அவர்கள் புறஜாதிகள் ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தருடைய நாமத்தை பரியாசம் பண்றதுக்கு நம்ம ஒரு ஆளாயிடக்கூடாது. நம்முடைய பரிசுத்த ஜீவம் ஒரு கேள்வி ஆயிடக்கூடாது. புறஜாதிகளுக்கு மத்தியில் நீங்களும் நானும் தான் கர்த்தருக்காக வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அதனால தான் நீங்களும் நானும் எச்சரிப்பாக இந்த வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேனா? கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறா? நம்ம சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா செய்த தவறை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கிறோம். நியாயாதிபதிகள் 16-14 படித்து பாருங்களா. நியாயாதிபதி ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இங்கே பாருங்க, அவன் செய்ததையே திரும்ப 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 சொல்லி சொல்லி விளையாடி பார்த்தா நம்ம நினைக்கிறோம் இதிலேருந்து நம்ம வந்துடுவோம், இது சும்மா நம்ம என்ன செய்கிறோம், ஏமாத்துறோம், நம்ம ஆண்டருக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படி நினைத்து கொண்டு இருந்தான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ செய்கிற பாவம் கண்டிப்பாக நீ செய்திடுவாய். ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய பாவத்தை அவர் இரக்கமுள்ள தெய்வம் மன்னிப்பார். ஆனால் நீ செய்த பாவம் ஒரு நாளும் உன் நினைவு விட்டு போகவே போகாது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுறீங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? நீ செய்த செயல் என்னவாக இருந்தாலும் சரி, அது உன் நினைவு விட்டு போகவே போகாது. ஒருவேளை கர்த்தர் மறந்துருக்கலாம், உன்னை மன்னித்திருக்கலாம், நீ இன்றைக்கு மாறி இருக்கலாம். ஆனால் நீ செய்த செயல்கள் என்ன செய்யாது? மாறவே மாறாது. ஆனால் நல்லா கவனமாக இருக்கணும். நீ அதோடு கூட விளையாடி கொண்டே இருக்கக்கூடாது. தாவீது ஒரு பெரிய பக்தன் தான், பெரிய ராஜா தான். ஆனால் தாவீது தவறு செய்யும்போது ஆண்டவர் அவனை எச்சரித்தார். நீ செய்தது தவறு. பைபிள் என்றைக்கு எந்த பெரிய நபரையும், எந்த பெரிய தலைவரையும், எந்த பெரிய ராஜாவும் விட்டு வைக்கல, தீர்க்கதரிசியை விட்டு வைக்கல. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உள்ளது உள்ளது என்று சொல்லுதான் பைபிள், கர்த்தருடைய வார்த்தை. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீ தவறு செய்தன தவறு. அதனால தான் சிம்சோனை பார்த்து சொன்னார், நீ செய்தது தவறு. கர்த்தர் விலகி போயிட்டார். இவன் அவங்க எல்லாம் நினைச்சாங்க, யாரு? பெலிஸ்தர்லாம் நினைச்சாங்க, இவன் ஆள் வாட்டஞ்சாட்டமாக இருக்கிறான், இவனுக்கு எங்கேயோ பலன் இருக்குது, அந்த பலனால் தான் இவன் என்ன செய்கிறான், நிலைக்கால்களை தூக்கிட்டு போகிறான், இத்தனை நரிகளை பிடித்து அவன் பந்தம் கட்டி அனுப்புகிறான், இவனை யாராலையும் மேற்கொள்ள முடியல அப்படி என்று சொல்லி இவனுடைய பலன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அறிய விரும்புகிறாங்க. ஆனால் இவனுக்கு இருக்கிற பலன் தேவன் கொடுத்த பலன். அல்லேலூயா. அந்த தேவன் கொடுத்த பலன் எப்போ போச்சு தெரியுங்களா? இவன் உறவு என்றைக்கு பாவத்தோடு கூட போனதோ, தேவனை விட்டு விலகி போனானோ, அன்றைக்கே இவனுடைய பலன் போய்விட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ நான் கர்த்தர் மேலே இருக்கிறதான உறவில் இருக்கிறதான அந்த தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த பக்தியும் விசுவாசமோ, அந்த பரிசுத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் பலனை கொடுக்கும். அதனால தான் விசுவாசிகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, எபேசியர் 6:10 நீங்கள் சொல்லும்போது, கர்த்தருக்குள்ளே உங்களுடைய சத்துவம் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 6:10. அப்போ கர்த்தருக்குள்ள இருக்கிறதான அந்த பலனை நீங்களும் நானும் அடைய வேண்டும். எத்தனை பேர் அது வேணும் உங்களுக்கு? பிசாசை எதிர்த்து நிற்கிற ஒரு பலன், ஒரு சக்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் போன வாரத்தில் அந்த பிரசங்கத்தில் நான் பண்ணேன், ஆவியானவர் கொடுக்குற அந்த பலனை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இரண்டாவது காரியமாக ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு ரிலேட்டடான பகுதி தான் இது. என்னாகமத்தில் 14வது அதிகாரம் 42வது வசனம். என்னாகமம் 14:42. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஏறி போகாதிருங்கள். அமலேக்கியரும் கானானியரும்
உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார். எப்போ கர்த்தர் இருக்க மாட்டார் சொல்லுங்க? சிம்சோன் பாவத்தில் இருந்தால் கர்த்தர் அவன் கூட இல்லை. இப்போ இஸ்ரவேல் மக்கள் பின்வாங்கிட்டாங்க, கர்த்தர் என்ன செய்யலை, அவங்க கூட இல்லை. ஆனால் இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ 12 வேவுகாரர்கள் போய் பார்த்துட்டு வராங்க. ஏரியாவை போய் பார்த்தாங்க. ஏரியா எப்படி இருக்குது? ரொம்ப செழிப்பாக இருக்குது. திராட்சை கொலைகள் எடுத்துகிட்டு வராங்க, மாதுளம் பழங்கள் எடுத்துகிட்டு வராங்க. அந்த தேசம் ரொம்ப அரணிப்பாக நல்லா இருக்குது. அங்கே ஒரு பிளாட் வாங்கினா கூட நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ நல்ல இடம். சரிங்களா? அங்கே செழிப்பாக பாலும் தேனும் ஓடுகிறது. அந்த அளவுக்கு ஒரு செழிப்பு. ஆடு மாடெல்லாம் என்ன செய்யும், 10 லிட்டரு 5 லிட்டரு கறக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு தேசத்தை விட்டு வர முடியுமா? அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நல்ல ஒரு நம்ம வளருகிற ஒரு தேசத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறார். போய் பார்த்தவனுவ திரும்பி வரா. திரும்பி வந்த உடனே அதில் 10 பேர் சொல்கிறான், அது மகா மோசமான ஊர். எத்தனை பேர் சொல்கிறான் நெகட்டிவா? 10 பேர். அந்த ஊரே நமக்கு ஆகாது, நம்ம அங்கே போய் சுதந்திரிக்க முடியாது, அது ரொம்ப மக்கள் எல்லாம் ராட்சத மக்கள், அவங்க மூக்கு பெருசாக இருக்குது, கை பெருசாக இருக்குது, கால் பெருசாக இருக்குது, அவங்களுடைய மதில் சோறெல்லாம் பெருசாக இருக்குது, அதெல்லாம் நம்மளால் நினச்ச முடியாது, சுதந்திரிக்க முடியாது. எல்லாமே நெகட்டிவ். முடியாது முடியாது முடியாது. நெகட்டிவாக நீ சொன்னா உனக்கு முடியாது தான். புரியுதுங்களா? பார்த்துட்டு நெகட்டிவாக சொல்கிறான். அது மட்டும் கிடையாது, அந்த 10 குரூப்பும் அது கூட சேர்ந்த குரூப் என்ன சொல்லு தெரியுங்களா? நம்ம இந்த வனாந்தரத்தில் இருந்தாலே போதும். எந்த வனாந்தரத்தில் இப்போ இருக்கிறோம் பார்த்தீங்களா? நல்லா என்ன செய்யற, ஆண்டவர் மண்ணா கொடுக்குறாரு, காடையை கேட்டால் காடையை கொடுக்குறாரு, டெய்லி நம்ம சாப்பிட்றோம். இந்த இடமே நமக்கு நல்ல இடம், இங்கே இருப்போம், நம்ம போகக்கூடாது அங்கே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இங்கே இருந்து மடிந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறான். இங்கே எங்கே இருந்து ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையெல்லாம் கவனமாக கவனிச்சுட்டே இருக்கிறார். அடுத்து சொல்கிறேன் நான். இவங்க சொல்கிறாங்க இது போதும். ஆண்டவர் அழைச்சது, எகிப்திலேருந்து அழைச்ச நோக்கம் என்னது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போகணும். ஆனால் நம்ம வழியில் என்ன சொல்கிறான்? ஐயா நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் திரும்பி போக போகிறேன். திரும்பி போனால் எப்படி நீ சக்ஸஸ் ஆவே? உன்னை கொண்டு கர்த்தர் இப்படி நடத்தினார் எப்படி சொல்ல முடியும்? வழியிலே நீ திரும்பி போகிறேன்னு சொல்கிற. எனக்கு இது போதும். சிலர் வாழ்க்கையில் ஏன் முன்னேறல, ஏன் அடுத்த கட்ட நிலவுக்கு வரலன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய எண்ணம் என்னங்கிட்ட, இதுவே போதும். சரிங்களா? பிரச்சனையாக இருந்தாலும் பாடாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டே இருப்பான், நான் தரேன்னு சொல்லிட்டு போகணுமா போகக்கூடாதா? உங்கள் வேலை என் வேலை என்ன சொல்லி போகணும். படிக்க சொன்னார்னா என்ன செய்யணும்? படிக்கணும். இந்த வேலைக்கு போகணுன்னா என்ன செய்யணும்? போகணும். நீ போகிறதுக்கு முன்னே அங்கே அவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க, அந்த கேள்வி கேட்பா, இந்த கேள்வி கேட்பா. இப்போ எல்லா பிள்ளைங்களாம் இந்த எக்ஸாம்லாம் எழுத போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஓரியன்டேஷன் எக்ஸாம்லாம் எழுத போகும்போது பயப்படக்கூடாது. எந்த எக்ஸாமாக தான் என்ன செய்யணும்? சந்திக்க போகணும், பயம் இல்லாத போகணும். அப்போ தான் கர்த்தருடைய சப்போர்ட் உனக்கு இருக்கும். மனுஷ தயவை கர்த்தர் உண்டாக்குவார். புரியுதுங்களா? இவன் என்ன சொல்கிறான்? பாதியிலே நாங்கள் திரும்பி போகிறோன்னு சொல்கிறான். ஆனால் 2 பேர் மட்டும் சொல்கிறாங்க, அந்த தேசம் நல்ல தேசம், நாங்கள் பார்த்த தேசத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறாரு, அந்த தேசத்தை காத்த நிழலெல்லாம் விலகி போயிடுச்சு, ஆண்டவர் நமக்கு தருவார், கர்த்தர் மட்டும் நம்ம கூட இருந்தால் அதை என்ன செய்யலாம்? சுதந்திரம். பெரிய தேசம்தான், வலிமையான தேசம்தான், அரணிப்பான பட்டணம் தான். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் அதை நம்ம என்ன செய்யலாம்? சுதந்திரித்து கொள்ளலாம். இப்போ இந்த மக்கள் விட்ட அவிசுவாசமாக பேசுகிற அந்த முறுமுறுப்பை யார் கேட்டா? கர்த்தர் கேட்டா. உடனே கர்த்தர் இடைப்பட ஆரம்பித்தார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னது போலவே இந்த வனாந்தரத்தில் இருப்பேன்னு சொன்னான் தெரியுமா? இவனில் எல்லாரையும் அந்த வனாந்தரத்தில் நான் சாவடிக்க போகிறேன்னு சொல்கிறார். யார்? ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்து போச்சு. இவ்வளவும் நான் செய்து, இவ்வளோ எகிப்தில் இவ்வளோ அற்புதத்தை கண்டு இவன் ஆண்டவரை விசுவாசிப்பான், என்ன விசுவாசிப்பான்னு பார்த்தா எனக்கு விரோதமாக என்ன விசுவாசிக்காமல் முறுமுறுத்துட்டு இருக்கிற இந்த ஜனத்தை இதே இடத்துல நான் என்ன செய்கிறேன்? கொன்னு போடுவேன்னு சொல்கிறேன். இப்போ நடத்துகிறதான அந்த மோசேவுக்கு ஒரு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே யாருக்கு இப்போ ஆலோசனை கொடுக்குறா?
ஆண்டவருக்கே ஒரு ரிக்வெஸ்ட் சொல்கிறாரு, மோசே நீர் தானே இந்த ஜனங்களை இங்கேருந்து எகிப்தின் அடிமத்திலேருந்து கொண்டு வந்தீர், இப்படி வழியில் இவங்களை கொன்று போட்டுட்டா அவங்க எகிப்தியன் என்ன சொல்லுவான், இந்த ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கொண்டுட்டு போகாமல் வழியிலே கொன்று போட்டுட்டாரு என்று சொல்லி உம்முடைய பேரை என்ன செய்வாங்க, அவங்க பேர் ஆக்கிடுவாங்க. அதனால் தயவா இறங்கும், நீ இரக்கமுள்ள ஆண்டவர் என்று சொல்லும்போது அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சரி நான் என்ன செய்கிறேன், இந்த ஜனத்தை மட்டும் இந்த வனாந்தரத்திலே இவங்க வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த வனாந்தரத்திலே நான் மடிந்து போனால் நலமாக இருக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா, இதே இடத்துல 40 வருஷம் இவர்கள் மரிக்கும் வரையிலும் இந்த வனாந்தரத்தில் தான் சுற்றுவாங்க. ஒரு சின்ன வார்த்தைங்க, இந்த வார்த்தையை மட்டும் விடாத இருந்தால் 40 வருஷம் வேஸ்ட் ஆகிருக்குமா? அவிசுவாசமாக பேசுனதால் தானே ஆண்டவர் சொன்னார் 40 நாள் நீங்கள் போய் சுற்றி பார்த்தீங்க பார்த்தீங்களா, அந்த 40 நாளும் 40 வருஷமாக நீங்கள் சுற்றணும். இந்த யாரெல்லாம் அவிசுவாசமாக பேசினதான் அந்த சந்ததி முழுதும் மரிக்கும் வரையிலும் யார் போக முடியாது. இந்த புதிய சந்ததி 20 வயதுக்குள்ளே 20 வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள் எங்கே போக முடியாது, அங்கே கானான் தேசத்துக்கு போக முடியாது. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா அதை கண்டிப்பாக போய்தான் ஆகணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். கர்த்தர் வைத்திருக்கிற பாதை சத்தியமானது, அந்த பாதையில் போய்தான் வரணும். இடுக்கமானது, அந்த பாதையில் போய்தான் வரணும். குறுகலானது, அந்த பாதையில் வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கார். பின்னோக்கி ஓடக்கூடாது. அல்லேலூயா. உலகம் என் பின்னே, சிலுவை என்னுடைய முன்னே. எதுக்கு சொன்னாங்க? போராட்டத்தை கண்டு பயந்து ஓடுறதுக்கு. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வரல. அல்லேலூயா. நம்ம எப்படி போகணும்? முன்னாடி போகணும். இப்போ இந்த வார்த்தையை கேட்ட பிறகு நெகட்டிவாக பேசினவங்க என்ன செய்தாங்க தெரியுங்களா? நாங்கள் போய் என்ன செய்வோம், அந்த மலை நாட்டை சுதந்திரிப்போம். உடனே கிளம்பிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார் 40 வருஷம் கழித்து தான் நீங்கள் அதை சுதந்திரிக்க போகிறீங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, அடுத்த நாளே என்ன செஞ்சாங்க, மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மோசே சொல்கிறாரு, நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போங்கன்னு நினைங்கன்னா கர்த்தர் உங்கள் கூட இல்லை, நீங்கள் பின்வாங்கிட்டீங்க. உங்கள் கூட யார் இல்லை? கர்த்தர் இல்லை. கர்த்தர் இல்லாமல் போனால் உங்களுக்கு முன்னாடி அமிலேக்கு இருக்கிறான். அவன் யுத்த வீரன், அபகரிக்கிறவன், யுத்தம் பண்ணுறான், மாம்ச பலத்துள்ளவன் அவன் இருக்கிறான். அவனை உங்களால் மேற்கொள்ள முடியாது. போகாதீங்கன்னு சொல்கிறேன். போகாத இருக்கலாமா? இல்லையா? இவன் சொல்கிறான், துணிஞ்சு நாங்கள் போவோம். போய் முறியடிக்கப்பட்டாங்களா? அப்போ நல்லா கவனிக்கணும். நம்முடைய சுய பலத்தை கொண்டு எதை நாம் செய்ய நினைக்கிறோமோ அந்த காரியம் சக்ஸஸ் ஆகாது. தேவ பலத்தை கொண்டு போனால் தான் நமக்கு சாத்தானை ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தில் வருகிறதான போராட்டத்தை எப்படி ஜெயிக்க முடியும்னா கர்த்தர் கொடுக்குற பலத்தை கொண்டு தான் ஜெயிக்க முடியும். கர்த்தர் இல்லாமல் நான் போறேனாக்கா அங்கே தோல்வியை தான் நான் பார்க்க முடியும். அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியாயாதிபதிகளில் 7:12, நியாயாதிபதி 7:12 வெட்டி கிளிகளை போல 7:12ங்களா நியாயாதிபதிகள்? அந்த 7:12 6:12 பாருங்க. யோசுவா ஒரு வசனம் மாறிவிட்டது. ஆகானுடையதை படிங்களா? நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், எத்தனாவது வசனம்? 7:13 சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. வாசிங்க. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம்
பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சாரி, நம்ம யோசுவாவில் 7:12 நம்ம படிச்சிருக்கணும். நம்ம நியாயாதிபதிகள் 7:12 படிச்சிடும். யோசுவாவில் 7:12 சொல்கிறாரு, இனி உங்களோடு இரேன். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்ற? இனி உங்களோடு கூட இரேன். அப்படி காரணம் என்னன்னா, சாபத்தீடானதை கர்த்தருடைய கட்டளையை மீறி ஆகான் என்ற ஒருத்தவன் எரிகோவில் இருந்துக்கிறதான சாபத்தீடான பொருள் மேலே இச்சித்து அவனுடைய கூடாரத்தில் ஒளித்து வச்சிட்டான். தப்பு தானே? ஆண்டவர் சொன்னார், அதுக்கு உண்டான ஒன்றை நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் இவனுடைய ஆசை என்னது? அந்த பாபிலோன் சால்வை மேலேயும் அந்த பொருட்களை மேலேயும் அவன் ஆசைப்பட்டு எடுத்து தன்னுடைய கூடாரத்தில் ஒளிச்சு வச்சுட்டான். இப்போ ஆயிப்பட்டணத்துக்கு நேரம் அவங்க யுத்தம் பண்ண போகணும். ஆயிப்பட்டணம் ஒரு சின்ன பட்டணம் தான். அப்போ இவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் போனால் போதும், ஒரு 2000 பேர் போனால் போதும், ஒரு 3000 பேர் போனால் போதும், நம்ம ஜெயிச்சிருவோம், எல்லாரும் போக தேவையில்லை. போனாங்க. ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா? தோத்தாங்களா ஜெயிச்சாங்களா? தோத்துட்டாங்க. சிலர் அப்படி தான் எலெக்ஷனையும் நினச்சிட்டு இருந்தாங்க. எங்கே இருந்தால் ஓட்டு வந்தது எவனுக்குமே தெரியல. சரிங்களா? நம்ம தான் மெஜாரிட்டி நம்ம நினைக்கிறோம். ஆனால் எங்கே ஏதோ ஒளிச்சு வச்சிருக்கிறான். சரிங்களா? கூடாரத்துக்குள்ளே ஒளிச்சிருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இவனோடு கூட நினைச்சிறேன் இரேன், உங்களோடு கூட இரு. முதல்ல அதை எடுத்தால் தான் கர்த்தருடைய வல்லமையை நீ பார்க்க முடியும், அற்புதத்தை பார்க்க முடியும். அதை எடுத்த பிறகு தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யோசுவா மறுபடியும் போய் யுத்தம் பண்ணி ஜெயத்தை பெற்றார். ஸோ நம்முடைய லைஃப் கர்த்தரை சார்ந்திருக்கணும். பாவமான காரியங்கள் நம்மளே இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். 1 சாமுவேல் 16:14 படித்து பாருங்களா. 1 சாமுவேல் 16:14. ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். 1 சாமுவேல்ல அங்கே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சவுல ராஜாவாக, எல்லா ராஜா கேட்டாங்க, ராஜா வேண்டும் கேட்குறாங்க. நம்ம ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ராஜா எப்படி இருக்கிறாரு? நல்ல அழகாக ஹைட்டாக வெயிட்டாக இருக்கிறாரு. ஆனால் ஒரு சாதாரணமான மனிதன் தான், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான், ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர் தான், கழுதையை தேடிக்கிட்டு போனவர் தான், தளவாடத்தில் போய் என்ன செஞ்சார்? ஒளிஞ்சு கொண்டவர் தான். அவர் அபிஷேகம் பண்ணி உயர்த்தினார் ஆண்டவர், கனப்படுத்தினார், நல்ல ஒரு யுத்த வீரனாக மாற்றினார், இஸ்ரவேலுக்கு மிகுந்த ஒரு ராஜாவாக இருந்தார். ஆனால் இந்த மனுஷன் எப்படி நடந்து கொள்ளணும்? இந்த ராஜ பதவி யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? கர்த்தர் கொடுத்த இந்த ராஜ பதவிக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் சொன்னார், அமலேக்கியனையும் அதற்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த ராஜாவையும் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? அழிக்கணும்னு சொன்னார். ஆனால் இவன் என்ன செஞ்சான்? அதில் நலமானதை எடுத்து கொண்டு வச்சான். அது என்னைக்கு நலமானதை எடுத்து வச்சானோ அன்றைக்கே கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு என்ன செஞ்சார்? போயிட்டார். ஆனாலும் 40 வருஷம் ஓட்டத்தை ஓட்டிகிட்டே இருக்கிறான். ராஜாவாக இருந்து ஒரு ஜஸ்ட் என்ன செய்கிறான்? வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறான். யாரை பார்த்து பயப்படுறான்? தாவீதை பார்த்து பயப்படுறான். ஆண்டவர் தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுற ஒரு மனுஷனாக யார் மாறிட்டா? சவுல் மாறிட்டா. அப்போ மாறினதுக்கு காரணம் ஆண்டவர் கிடையாது, இந்த சவுல் தான் காரணமே. கர்த்தர் சொன்னதை விட்டுட்டு அவன் கீழ்ப்படியாத போனது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கீழ்ப்படிதல் முக்கியமானதா இல்லை காணிக்க முக்கியமானதா, பலி முக்கியமானதா? கர்த்தர் எதை விரும்புகிறார்? நமக்குள்ள நம்முடைய ஆத்மாவை விரும்புகிறாரா? நம்ம கொடுக்குற காணிக்க விரும்புகிறாரா? உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை விரும்புகிறாரா? கீழ்ப்படிதல் விரும்புகிறாரா? சத்தியத்தில் நடக்கிறத விரும்புகிறாரா? நம்முடைய காணிக்கையும் நம்ம செய்கிற கிரிகளை ஆண்டவர் விரும்புகிறாரா? எதை விரும்புகிறாரு? இன்றைக்கி நம்ம எதை கொடுக்க விரும்புகிறோம் கர்த்தருக்கு? இப்போ கடைசி காலம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போகிறதான எல்லா சூழலும் உண்டாயிருக்குது.
நவீன காலம். ஸோ அதனால் நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். புரியுதுங்களா? கர்த்தருக்குடையது, கர்த்தர் காரியத்தை நான் இது செய்யணும், கர்த்தருக்கு பிரியமில்லாத நான் செய்யக்கூடாது என்பதை நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கணும். இல்லைன்னா ஆண்டவர் எடுத்த உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் தள்ளினவனை குறித்து நீ எதுக்கு व्यसனப்படுகிறா? யாரை பார்த்து சொல்கிறாரு? சாமுவேலை பார்த்து சொல்கிறாரு, நான் தள்ளிட்டேன், நான் தான் தெரிந்தெடுத்தேன், நான் தான் அபிஷேகம் பண்ணேன், நான் தான் ராஜாவாக மாற்றினேன், நானே தள்ளிட்டேன், நீ எதுக்கு அழுது கொண்டு இருக்கிறாய்? அவனை குறித்து நீ எதுக்கு கவலைப்படுற? வேறொரு ஆளை அபிஷேகம் பண்ணிட்டு ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஒன்றை வைத்து எது செய்யணும் அவசியம் கிடையாது. நான் தப்பு செய்தேன்னா என்ன கத்தை தூக்கி போட்டு வேறொரு ஆளை வைக்க முடியும். புரியுதுங்களா? அதை தான் பைபிளில் சொல்லுது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை. தமிழ்நாடே என்ன செய்யுது? ஒரே துக்கமுகமாக இருக்குது ஒரு வாரமாக. ஏதாவது செய்யுங்கடான்னு சொல்லி, ஏதாவது ஒன்று நடக்கட்டும். தோற்றவங்கள பார்த்தா நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஜெயித்தவங்கள பார்த்தா பயமாக இருக்குது. என்ன நடக்கும் தெரியல ஆண்டவரே, ஏதோ ஒன்று நடக்கணும்னு மக்கள் என்ன செய்யுது? ஏதோ ஒன்று என்ன செஞ்சிட்டோம், பிள்ளைகளுக்கு ரிசல்ட்டாக வரட்டும், வேறு வேலையாக நடக்கட்டும், இப்படி என்ன செய்யக்கூடாது, தமிழ்நாட்டை இருக்க பிடித்து கொண்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுருக்கான். அதான உண்மை. நம்ம எதை குறித்தும் கவலைப்படக்கூடாதுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம செய்ததெல்லாம் ஓட்டு போடுறது தான் நம்முடைய வேலை. செலக்ட் பண்ணுறது யாருடைய வேலை? அது விஜயோ, அது விஜயகாந்தோ, அல்ல ரஜினிகாந்தோ, எந்த காந்த் வந்தாலும் நமக்கு என்ன வந்து கிடது? நம்ம யாரை தேட வந்தோம்? கர்த்தர் தேட. நீ எங்களை கொடுமைப்படுத்தினால் நாங்கள் நினச்ச விசுவாசத்தில் இன்னும் பலப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. எங்களுக்கு சாதகமாக இருந்தனா இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருக்காக ஓட போகிறோம். அவ்வளோதானே, இவ்வளோ தான். இதுக்கு போய் எதுக்கு பயந்து கிடணும்? ஒரு காலத்தில் பிஜேபி வரக்கூடாது எல்லாம் ஜெபம் இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை கொடி அங்கே தான் காட்டுது. எந்த ஊரில் பார்த்தாலும் என்ன வருது? எல்லாம் பிஜேபி வந்தால் வந்துட்டு போ. என்ன உன்னால் என்ன செய்ய முடியும்? கடைசி காலத்தில் இதான் நடக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. எல்லா இடத்துலையும் கர்த்தருக்கு விரோதமான ஆளுங்க தான் எழுமாங்கன்னு சொல்லிட்டாரா இல்லையா? அப்போ நீங்கள் எதுக்கு அதுக்கு குறித்து கவலைப்படுறீங்க? இதுலேயும் நான் வாழ்வேன். அல்லேலூயா. இதுலேயும் ஆண்டவருக்காக நிற்பேன். எனக்கு என்ன சலுகை வந்தாலும் வராட்டாலும் கர்த்தருக்காக வாழ்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். வாழணுமா வாழ மாட்டோமா? அப்போ நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் தான் ஏற்படுத்தினா. நீ எதுக்குப்பா கவலைப்படுற? தாவீதோடு கூட நான் இருக்கிறேன். புரியுதுங்களா? அவன் பாவம் செஞ்சான், அவனை தள்ளிட்ட. நீ இப்போ என்ன செய்யுவோம்? வேலையை நீ செய். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 59:2 நான் முடிக்க போகிறேன். ஏசாயாவில் 50 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ நல்லா கவனிக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். இதுவரையில் நம்ம பார்த்தவங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஆணுடைய ஊழியத்தை செய்தவங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க. இவங்களுக்குள்ளே இருந்து கர்த்தர் விலகி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மிக தெளிவாக இந்த 59:2 சொல்றார், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. அப்போ நம்மளை பிரிச்சது எது? ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார் சொன்ன அந்த வசனத்திலேருந்து நம்மளை பிரிச்சது எது? நம்முடைய அக்கிரமம். நல்லா கவனிக்கணும். அந்த அக்கிரமம் நம்மை ஆண்டவர் விட்டு பிரிக்க ஆரம்பிச்சுது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்காம அவருடைய முகத்தை மறைக்கிறதுக்கு காரணம் உங்கள் பாவம். அப்போ இவங்க ஓடுறாங்க. எங்கே? மலை மேலே ஏற வேண்டாம் சொன்னாலும் ஏற போகிறாங்க, யுத்தத்துக்கு போயிடறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்கல, அவங்க அழிக்கப்பட்டாங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும், சிம்சோனுடைய வாழ்க்கையில் மட்டும் ஒரு வித்தியாசம் உண்டானது. பார்த்தீங்களா? என்ன வித்தியாசம்? யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன். கடைசியாக சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம். இந்த வசனத்தை படித்த பிறகு நீங்கள் சொல்லுங்கள், சிம்சோனுக்கு ஏதாவது சக்ஸஸ் ஆச்சான்னு. நான் யாராவது ஒரு ஆள் கையை தூக்கும், முதல்ல பரிசு கொடுப்பேன். சசி பிரதர் வாங்க. கிஃப்ட்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், வா. ஒரு ஜோரா கையை தட்டு. சோத்திரம் கத்துறவங்களா?
இந்த மனுஷன் பாவம் செஞ்சிட்டான் தான், தப்பு பண்ணிட்டான் தான். ஆனால் கடைசியில் அவன் 3000 பேர் கூடியிருக்கிற இடத்துல ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறான். நான் எத்தனையோ தடவை விளையாட்டாக உங்களுடைய காரியத்தை செஞ்சுட்டாண்டவரே, என்னை இப்போ மன்னிங்க, நீங்கள் மன்னிக்கிற தெய்வம், இந்த ஒரு விஷயம் மட்டும் என் ஜெபத்தை கேட்டு என் மேலே இரக்கமாக இறங்கும் அப்படின்னு கேட்டபோது அப்போ தாங்க அவன் உணர்ந்துட்டான். தான் செய்த தவறை உணர்ந்துட்டு பாவ அறிக்கை பண்ணி ஜெபித்த போது அவனுக்குள்ளே இழந்து போன அந்த பலன் திரும்ப வந்தது. 3000 பேர் உட்கார்ந்து இருந்ததான அந்த முழு கட்டடத்தையும் ஒரே செகண்டில் விழ வைத்தான். பார்த்தீங்களா? அதுதான் தேவன் கொடுத்த மன்னிப்பு. அல்லேலூயா சொல்லுவோமா? அதான். அப்போ அக்கிரமம் என்னை பிரிச்சிடுச்சா, ஆனால் இரக்கமுள்ள தெய்வம் நாம் என்னைக்கு உணர்த்தப்பட்டு ஜெபம் பண்ணுறோமோ நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம விட்டு கைவிடுகிற தெய்வம் அல்ல. எப்போ நம்ம மனம் திரும்பி வந்தாலும் நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதனால் நீங்களும் நானும் அதை ஒரு நாள் நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்தது ஒரு வசனத்தில் ஒரு ஆலோசனையாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 9:23. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை அப்போ பாருங்க, நீ ஞானியாக இருக்கிறன்னா உன் ஞானத்தை என்ன செய்யாத, மேன்மை பாராட்ட. பராக்கிரமமாக இருக்கிற பராக்கிரமத்தை மேன்மை பாராட்டாத. நீ ஐஸ்வர்யமாக இருக்கிறன்னு சொல்லிட்டு உன் ஐஸ்வர்யத்தை மேன்மை பாராட்டாத. அவர் மிக தெளிவாக சொல்கிறார் பாருங்களா. அதனால தான் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல, உன் ஞானத்தினால கிடையாது, உன் பராக்கிரமத்தில் கிடையாது, உன் பணத்தினால கிடையாது, உன் பொருளினால கிடையாது, உன் திறமையினால கிடையாது, எல்லாமே அதனால கர்த்தருடைய கிருபையால் தான். நான் இன்னைக்கு ஊழியம் செய்யணும், யாருடைய கிருபை? கர்த்தருடைய. நான் இன்னைக்கு விசுவாசத்தில் இருக்கிற யாருடைய கிருபை? கர்த்தருடைய. நீங்களும் நானும் இங்கே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கனா யாருடைய கிருபை? அது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அவருக்கு கொடுத்த பல. அங்கே நீங்கள் 24 படித்து பாருங்க. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில் கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அணிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமா இருக்கிறேன் என்று. அப்போ மேன்மை பாராட்டுகிற அந்த பூமியில் எதை குறித்து மேன்மை பாராட்டுனா கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அது மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் எதை செய்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது, ஆண்டவரே என் சுயபலத்தினால் அல்ல, என் படிப்பினால், ஞானத்தினால், என் திறமையினால், எனக்கு இருக்கிறதான பலத்தினால இதை நான் செய்யலை. யார் செய்தது? நீங்கள் செய்தது. நீங்கள் தான் எங்களை நடத்தின, நீங்கள் தான் எங்களை ஆசீர்வதித்தீங்க, இதுவரையிலும் உதவி செய்து யார் தான்? நீங்கள் தான் என்று சொல்லும்போது ஆண்டவர் மேலும் மேலும் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? உயர்த்துக்கிட்டே இருப்பார். உங்கள் உயர்வை யாரால் தடை பண்ண முடியாது. என்னைக்கும் ஆண்டவர் தான் முதலிட வைக்கணும். ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதித்தான்னு சொல்லணும். ஆண்டவர் தான் என்னை உயர்த்தினா சொல்லணும். ஆண்டவர் தான் என்னை நடத்துகிறான்னு சொல்லணும். அவரை பற்றி கொள்ளுகிறவரில் ஆண்டவர் எப்பயுமே விட மாட்டார். அல்லேலூயா. அவர் உன்னை கைவிடுவதே இல்லை, உன்னை மறப்பதே இல்லை, உங்களை விட்டு தூரம் போவதே இல்லை. எப்பயுமே கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் மாற்றி வாசித்தோம், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் கூட இருப்பாரா இருக்க மாட்டாரா? அல்லேலூயா. உங்கள் கூட வேறு கடைசி வரை ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தினுடைய முடிவு பரிந்தோம் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னாரா இல்லைங்களா? அப்போ இது கொஞ்சம் காலம்தான். இன்னும் நம்ம கடந்து போகிற காலம் இருக்குது. அந்த காலம் வரையிலும், நம்முடைய வயது வரையிலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. உங்களை கைவிடுவதே இல்லை. கண்களை மூடி